உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சித்தர் பாடல்கள் வரிசையில் கருவூர் சித்தர் அல்லது கருவூரார் பாடல்களோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவர் பண்ணுற ரசவாத வித்தை என்ன தெரியுமா? இந்த பாடலை கேட்டால் அந்த காலத்தில் கூட இப்படி தான் மனிதர்கள் இருந்தாங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் வரும். ஒரு பெரிய காட்சியை விவரிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியை ஒரு இயக்குனர் விவரிப்பார்ல, அப்படி ஒரு காட்சியை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கோம், மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனுக்கு சிம் ரொம்ப முக்கியம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொபைல் ஃபோனில் மதர் போர்டு ரொம்ப முக்கியம். ஆனால் சிம் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்பர் போர்ட்டபிலிட்டியோடு கொடுத்தாங்கன்னு வைங்க, இந்த மொபைல் ஃபோனை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு சிம்மை மாற்றிடுறோம்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த மொபைல் ஃபோன் தான் இந்த பிறவி. சிம் கார்டு மாத்திரம் தான் நாம் இல்லாமல் ஆகி அடுத்த பிறவியை பெறுகிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி ஆறுது. எனவே இதில் வருத்தப்படுவதற்கோ கண்ணீர் விடுவதற்கோ எதுவுமே இல்லை. ஆனால் இருக்கின்ற பொழுது அந்த மதர் போர்டை, இந்த மொபைல் ஃபோனை, இந்த உடலை, இந்த இருப்பை, இந்த பிறவியை எப்படி நாம் ரசவாத வித்தை செய்து தூய்மையானதாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கருவூரார் சொல்லித் தருகிறார். இந்த பாடல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் உள்ள அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாடலை முதல்ல பாருங்களேன். பூசை அது செய்வம் என்று கூட்டம் கூடி புத்திகெட்டு கைமுறையின் போக்கை விட்டு பாசை அது மிக பேசி பாட்டும் பாடி படிப்பார்கள் மந்திரத்தின் பயனை காணார். ஆசையிலே பெண்ணாசை மயக்கத்தாலே அங்கிருந்த வாமத்தை பங்கு போட்டு பேசையிலே மனம் வேறாய் நினைப்பான் பாவி புருட்டுருட்டாய் நினைவு தப்பி பேசுவானே. பூசை அது செய்வமென்று கூட்டம் கூடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நாம் இப்போவும் தானே அதை பண்ணுறோம் இல்லையா? பூசை பண்ணுறோன்னு பேர் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா கூடி பாட்டு பாடி எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்து கொண்டு அது செய்ய வேண்டிய முறைமை என்னவோ, அந்த பூசையினால் எதை நாம் உணர வேண்டுமோ, அந்த பூசையின் மூலம் நாம் எப்படி நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் விட்டுட்டு அந்த பூசை பண்ணிட்டோம், சந்தோஷமாக இருந்துட்டோம், பாட்டு பாடிட்டோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டீரியர் ஃபேக்டர்ஸோடைய வெளியில் வந்துடுறோம். அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டில் செய்கிறோம். ஆனால் நம்முடைய கருவூரார் அந்த காலத்திலேயே இதை சொல்லி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஞான திருஷ்டியா அல்லது அந்த காலத்திலும் மனிதர்கள் இப்படித்தான் இருந்தார்களா யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அந்த 4 வரியை முதல்ல திரும்ப பாருங்களேன். பூசை அது செய்வம் என்று கூட்டம் கூடி புத்தி கெட்டு கைமுறையின் போக்கை விட்டு. கைமுறையின் போக்கை விட்டு என்றால் எதை நோக்கி நாம் அந்த செயலை செய்கிறோமோ அந்த நோக்கத்தை விட்டு விட்டு நேரத்தை கடத்துவது, நேரத்தை வீணாக்குவது போல் சில பல செயல்களை செய்து விடுகிறோம் என்பதைத்தான் கருவூரார் சொல்கிறார். அடுத்த வரியை பாருங்க. பாசை அது மிக பேசி பாட்டும் பாடி படிப்பார்கள் மந்திரத்தின் பயனை காணார். பாசை அது மிக பேசி அப்படின்னா நமக்கு புரியாத மொழியில் பலவிதமான மந்திரங்களை சொல்லி பேசுவார்கள். ஆனால் மந்திரத்தின் பயனை காணார். ஏன்னா அது மனசில் ஒட்டலை. என்னோட தாய்மொழியில் எனக்கு புரிகின்ற மொழியில் பேசினால் தானே எதுவுமே ஒட்டும். அது இல்லாத போது எப்படி ஒட்டும்? அதைத்தான் கேள்வி கேட்கிறார் நம்முடைய கருவூரார். இப்போ இல்லை, அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. அடுத்த 4 வரியை பாருங்க. ஆசையிலே பெண்ணாசை மயக்கத்தாலே அங்கிருந்த வாமத்தை பங்கு போட்டு. இந்த வாமம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வாமம்னா என்ன தெரியுமா? வாமம் என்பதற்கு இதயம் என்று பெயர். வாமம் என்றால் இடது பக்கத்தில் இருக்கின்ற இதயத்தை பெண் சக்தி என்று சொல்லுகிறார் நம்முடைய கருவூரார். அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் சக்தி இடது பக்கத்தில் இருக்கிறது என்று வைத்து கொள்ளலாம். இதை இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னா யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் இதயம் எந்த பக்கத்தில் இருக்குது? கை வச்சு பாருங்க. இதயம் இடது பக்கத்தில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த பக்கத்தில் தான் சக்தி இருக்கிறது. அந்த இதயம் என்கின்ற சக்தி இல்லை என்றால் இந்த உடம்பு, இந்த சிம் கார்டு பயனற்று போய்விடும். இந்த பெண் சக்தியை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சிம் கார்டை நாம் பாதுகாக்க வேண்டும். அது மாதிரி இல்லாமல் நாம் அதை விரயம் செய்கிறோம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். வாமத்தை பங்கு போட்டு அந்த உடலில் இருக்கின்ற இடது பக்கத்தில் இருக்கின்ற பெண் சக்தி தான்
இந்த உயிரின் ஆதாரம் என்றால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும், அந்த சிம் கார்டை பாதுகாக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த சிம் கார்டை நாம் எரோடு செய்கிறோம். அது கெட்டு போவது போல், அது வைரஸ் அட்டாக் ஆவது போல் நாம் பலவிதமான விஷயங்களை செய்கிறோம் என்கின்ற ரசவாத வித்தையை நமக்கு சொல்லுகிறார். திரும்ப பாருங்க அந்த பாட்டை. அங்கிருந்த வாமத்தை பங்கு போட்டு பேசையிலே மனம் வேறாய் நினைப்பான் பாவி புரட்டுருட்டாய் நினைவு தப்பி பேசுவானே. அதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசுறியே எப்போ பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்முடைய நோக்கம் என்கின்ற உயர்நிலையை விட்டு அந்த பெண் சக்தியின் இருப்பை நாம் கை கொள்ள வேண்டும், கையில் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை விட்டு புரட்டுருட்டாய் எப்படியெல்லாம் உருட்டி புரட்டி பேசலாமோ அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இது அல்ல பூசை, இது அல்ல இறையை உணர்வது, இது அல்ல வாழ்க்கையை நாம் கொண்டாடுவது என்பதை நமக்கு கருவூரார் சொல்லித் தருகிறார். நாளை வேறு ஒரு பாடல், வேறு ஒரு மொபைல் ஃபோன், வேறு ஒரு சிம் கார்டு என்று நமக்கான பாதையை காட்டுகிறார் கருவூரார். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.